கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு புத்தகமாய் கருதப்படுகிறதான பிரசங்கியின் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படித்து அதை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கியின் புத்தகத்தில் சாலமோன் ராஜா தான் எழுதியிருக்கிறார். அவர் தான் பிரசங்கி. அவர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவருடைய காரியங்களில் மிக முக்கியமானது மாயை 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 என்பவர். எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாயையாக இருக்கிறது, வேனிட்டி வேனிட்டி என்று சொல்லுவார். அதோடு கூட இந்த நாளிலே நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறதான காரியம் என்று சொன்னால், வாலிப வயது ஒரு மாயையாக இருக்கிறது. அந்த வாலிப வயதில் தான் இந்த பிரசங்கி வாலிபர்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்க்கின்ற அளவுக்கு வாலிபனை குறித்து சொல்லுகிறார். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. மிக மிக இந்த வசனம் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் தங்களுடைய இருதயத்தில் அறிந்து வைத்துக் கொள்கிறதான ஒரு வசனமாக இருக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை எதிலே சுத்தம் பண்ணுவான் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையினாலே அதை நாம் சுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வாலிபனுடைய இள வயதில் அவன் செய்கிற காரியங்கள், அவன் பார்க்கிற பார்வைகள், நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்ற வேளையில நியாயம் எப்படி தீர்க்கப்படும் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஆகவே பிரசங்கி புத்தகத்தில் பிரசங்கி சொன்னது போல இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதான காரியம், மிக முக்கியமான காரியம், 12வது வசனம் முதல் வசனத்தை சொல்கிறபடி, நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இந்த வாலிப வயதை நாம் தவறி விட்டு விட்டோம் என்று சொன்னால் நமக்கு காலம் கடந்து வரும் பொழுது நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சாதிக்க முடியாது, செய்ய முடியாது, திறன் இருக்காது, வயது இருக்காது. இந்த பிரசங்கின் புத்தகத்தில் 11யும் 12யும் படித்து பார்த்தா ஒரு மனிதனுடைய நிலைமை, ஒரு சின்ன வயதிலிருந்து பிறந்ததிலிருந்து அவன் வாலிபனாகி வயதாகி அவன் கடந்து செல்கிற வரைக்கும் அவனுடைய நிகழ்வுகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாலிப வயதும் ஒரு மாயையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அப்படி நீ நினைப்பாய் என்று சொன்னால் உனக்கு தேவன் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாலிப வயதில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நினைக்கவும், சிருஷ்டிகராகி உம்மை நினைக்கவும் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்த வாலிப வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவீங்க என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக நாங்கள் உம்மை நினைக்க, உம்மிடத்தில் வர, உம்மிடத்தில் அண்டிக் கொள்ள, இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வாலிபர்களாக இருப்பீர் என்றாலும் யாராக இருந்தாலும் கர்த்தரை நினையுங்க. உங்களுடைய பருவத்தில் எந்த பருவமாக இருந்தாலும் அவரை நினையுங்கள், அவரோடு கூட அண்டுங்கள். கர்த்தர்